அவரகம் அமலாக்கத்துறையின் விசாரணை தொடர்பாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்த், கோட்டேஸ்வர் சிங், உஜ்ஜல் புயான் ஆகியோர் அடங்கிய அமர்வு மிக முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. 5000 வழக்குகள் அமலாக்கத்துறையால் தொடரப்பட்டு விசாரித்தால் அதில் 10 வழக்குகளுக்கு மட்டுமே தண்டனை கிடைக்கிறது என்றும், ஒருவருக்கு அமலாக்கத்துறையில் வழக்கு தொடர்ந்து 5-6 ஆண்டுகள் சிறையில் இருந்தால் அதற்கான இழப்பீட்டை யார் வழங்குவது என்றும் உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு கடும் கண்டனத்தை முதன்முறையாக பதிவு செய்திருக்கிறது. அமலாக்கத்துறை சார்பில் தொடரப்படும் அந்த வழக்குகளில் தண்டனையை பெறுவது மிகவும் குறைந்த சதவீதமே இருக்கிறது என்பதால் அந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் தங்களது விசாரணை முறையை மற்றும் விசாரணை நடவடிக்கைகளை அவர்கள் மேம்படுத்த வேண்டும் என்றும், நிலுவையில் உள்ள சிறப்பு நீதிமன்ற வழக்குகளை உடனடியாக விசாரித்து முடிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அமலாக்கத்துறை தொடரும் வழக்குகளில் பெரும்பாலான வழக்குகளில் நாட்டு மக்களின் சுதந்திரம் பறிக்கப்படுகிறது என்றும், அமலாக்கத்துறை விசாரணை என்ற பெயரில் பல ஆண்டுகளாக பலர் சிறையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது என்பதால் குற்றத்தின் முகாந்திரம், அடிப்படை முகாந்திரத்தில் உள்ள உறுதித்தன்மை ஆகியவை உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே மிக உயர்ந்த விசாரணை அமைப்பாக கருதப்படும் அமலாக்கத்துறை போன்ற நிறுவனங்கள் இது போன்ற விசாரணை நடைமுறைகளை உண்மைத்தன்மையுடன் மேற்கொள்ள வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கடும் கண்டனம் தெரிவித்து அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அமலாக்கத்துறை சார்பில் தொடரப்பட்டுள்ள பல்வேறு வழக்குகளை விரைவாக விசாரித்து முடிக்க வேண்டும் என்றும், விசாரணையை மேம்படுத்தவும், விசாரணை முறையில் உள்ள பல்வேறு விதமான சலுகைகள், கட்டுப்பாடுகளை தவறாக பயன்படுத்துவதற்கு அமலாக்கத்துறை ஒரு எடுத்துக்காட்டாக இருந்துவிடக் கூடாது என்ற எச்சரிக்கையையும் உச்சநீதிமன்றம் விடுத்திருக்கிறது. இதனால் நாடு முழுவதும் அமலாக்கத்துறை சார்பாக தொடரப்பட்டுள்ள வழக்கில் விரைவாக விசாரணை நடத்தி அதில் உண்மையிலேயே குற்றச்சாட்டில் முகாந்திரம் இருந்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லை என்றால் அனைவரையும் விடுவிக்க வேண்டும், அதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் உஜ்ஜல் புயன் மற்றும் கோட்டேஸ்வர் சிங் ஆகியோர் அடங்கிய நீதிபதிகளின் அமர்வு இந்த அறிவுறுத்தலை அமலாக்கத்துறைக்கு முதன்முறையாக விடுத்திருக்கிறது. அவரகம் தகவலுக்கு நன்றி கண்ணன். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.